என் அன்பு மாணவருக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் சி ப்ராப்ளம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எ பார்ட்டிக்கல் ஆக்டட் ஆன் பை த ஃபோர்ஸஸ். இது மாதிரி ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ஃபோர்ஸஸ் பக்கத்தில் இருக்கிறது நம்ம எஃப் ஃபேக்டர்னு எழுதுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம F1 வெக்டர் எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ் 1 எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபோர்ஸ் 2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து F1 ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ். இதை ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன? 4i + 3j + k ப்ளஸ் கேனாலும் சரி 1kன்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கேக்கு முன்னாடி 1kன்னு கொடுத்துட்டேன். அப்போ F2 வெக்டர் செகண்ட் வெக்டர் பாருங்கள், 2i + 7j - 2k. அப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. F1 வெக்டர் F1 ஃபோர்ஸ் 1 கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் ஃபோர்ஸை நம்ம மாற்ற போகிறோம். அது F வெக்டராக மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குங்க. 4 + 2 என்ன வருது? 6. அப்போ 6i வெக்டார். அடுத்து பாருங்கள், இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். இது ஜேக்கு முன்னாடி இருக்குது 3 + 3ன்னு இருக்குது. அடுத்து +7 இருக்குது. +3 + 7 என்ன வருது? 10. அப்போ +10j வெக்டார் இருக்குங்களா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +1. அடுத்து என்ன கேக்கு முன்னாடி +1 இருக்குது, இந்த கேக்கு முன்னாடி -2 என்ன வருதுங்க? -1k வெக்டார். சரிங்களா? அப்போ வந்து எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து எஃப் வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் த பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். இப்போ ஃப்ரம் த பாயிண்ட் ஈக்குவல் டு ஃப்ரம் த பாயிண்ட் பிடிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக பாயிண்ட் வந்து பிடின்னு எழுதுறோம். ஃப்ரம் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,1,1 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். 1i வெக்டார் + 1j வெக்டார் + 1k வெக்டார். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐயோடது, அடுத்து j, அடுத்து k. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு த பாயிண்ட். டு த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2i வெக்டார். அடுத்து என்ன இருக்கும், -3j வெக்டார் + 5k வெக்டார். அப்போ டு த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா, ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், F வெக்டார் டாட் d வெக்டார். இப்போ ஃபோர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ d வெக்டார் வந்து நமக்கு தெரியாது. அப்போ d வெக்டார் தான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் d வெக்டார். அப்போ d வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? d வெக்டார் ஈக்குவல் டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் d வெக்டார். அப்போ d வெக்டார் ஈக்குவல் டு த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 2i - 3j + 5k. இது வந்து டு த பாயிண்ட். மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பாருங்கள், 1i + 1j + 1k. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது வந்து ஐக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க 2, இந்த ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது -3, இந்த கேக்கு முன்னாடி இருக்குது 5, அதை எழுதிக்கங்க. இங்கே வந்து என்னென்னா சைன் வந்து மைனஸ் சைன் வந்து உள்ளே கொண்டு போகும்போது வந்து நம்ம சேஞ்ச் த சைன் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். சரிங்களா? இங்கே +1 இருக்குங்களா, ஆப்போசிட் சைன் -1. இங்கே +1 இருக்குது, ஆப்போசிட் சைன் -1. இந்த +1க்கு ஆப்போசிட் சைன் -1. இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்படி எழுதுகிறோம்ப்பா. 2 - 1, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. -3 - 1 வந்து என்ன வரும், -4. -3 - 1 என்ன வருது பாருங்கள், -4. அடுத்து 5 - 1, 5 - 1 நம்மளுக்கு என்ன வரும், 4. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு d வெக்டர். இப்போ வந்து நம்ம d வெக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா எழுத போகிறோம். ஒர்க் டன் வந்து என்ன, ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா ஈக்குவல் டு F வெக்டார் டாட் d வெக்டார். இதுதான் வந்து ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், F வெக்டருக்கு போல் சப்ஸ்டிட் பண்ணலாம். F வெக்டர் பக்கம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 6i + 10j - 1k. இது வந்து F வெக்டரோடது. டாட் d வெக்டருங்கிறது இங்கே கண்டுபிடிச்சது, இதுதான் வந்து d வெக்டரோடது. இங்கே வந்து i போட்டு எழுதுங்க, 1i - 4j + 4k. அப்போ 1i வெக்டார் -4j வெக்டார் + 4k வெக்டார். இது வந்து என்னென்னா d வெக்டரோடது. இப்போ வந்து i வெக்டரும் ஐயால் மல்டி பண்ணுறோம். இப்போ 6 இங்கே இருக்குது, 1 இருக்குது. அப்போ 6 × 1 6. அதே மாதிரி இங்கே +10 இருக்குது, இங்கே வந்து -4 இருக்குது. அப்போ 10 × -4 பாருங்கள், கால்குலேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது பாருங்கள். 10 × -4 என்ன வருது, -40. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, -1 இன்ட்டு இந்த கேக்கு முன்னாடி இருக்குது 4
-1 into 4 -4. அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 6 minus 40 minus 4 நமக்கு ஆன்சர் என்ன வருது -38. அப்போ வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு -38 அது கண்டுபிடிச்சிட்டோம். -38 யூனிட்ஸ். இப்போ ஒர்க் டன்ல எழுதும்போது நெகட்டிவில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவில் எழுதுவோம். சப்போஸ் தெரியாதவங்க இப்படியே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் நிப்பாட்டிடலாம். சரிங்களா?